ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். தேவஜனம், இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு, வேத வசனங்களுடைய ஆழங்களையும் மறைப்பொருள்களையும் அறிவது எப்படி. இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் பரிசுத்த வேதாகமத்தை ஆலயத்துக்காக வரும்போது மாத்திரம் எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் வச்சிடறாங்க. இன்னும் பல கிறிஸ்தவர்கள் சங்கீதம் நீதிமொழிகளை மாத்திரம் வாசிக்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு. பல பேர் புதிய ஏற்பாடை மாத்திரம் வாசிக்கிறவர்கள் உண்டு. சில பேர் இன்னும் அவங்களுக்கு எது புரியுதோ அதை மட்டும் வாசிக்கிறாங்க, மற்றபடி விட்டுறாங்க. ஏன்னா புரியலை அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரணம். உண்மையாகவே பரிசுத்த வேதாகமம் நமக்கு புரியுமா, அதோடைய மறைப்பொருள்களையும் ஆழங்களையும் எப்படி வாசிக்கிறது, அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனம். அவரே ஆழமும் மறைப்பொருளும் ஆனதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். ஜெப நேரத்தில் நாம் ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம், ஆனால் வசனத்தை வாசிக்கும்போது கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறார். இந்த வசன பகுதியை நான் எழுதி கொண்டிருக்கும் போது கர்த்தர் இதோடைய மறைப்பொருள் எனக்கு சொன்னது, பரிசுத்த ஆவியானவர் எங்கே நமக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த வசனத்தின் மூலமாக தான் நமக்குள்ளே இருக்கிறார். ஏன்னா வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறபடினால இந்த வசனத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடினால பரிசுத்த ஆவியானவர் இதோடைய ஆழங்களையும் மறைப்பொருள்களையும் வெளிப்படுத்துவார். சரி, ஏன் நமக்கு புரிகிறது இல்லை, ஏன் நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த வசனத்துக்கு மேலே முதல்ல நம்ம அறியணுங்கிற தாகம் நமக்குள்ள இருக்கணும். இந்த உலகத்தில் பல விஷயங்களை சாதிக்கிறாங்க. ஒரு படிக்கிற காரியமோ, விஞ்ஞானத்துடைய காரியமோ, ஆராய்ச்சிக்கான காரியங்கள், எத்தனையோ விஷயங்கள் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி எதையுமே விடுறதில்ல. சந்திர மண்டலத்தில் கால் வைக்கிறதுல இருந்து மனுஷன் முடியாதுன்னு எதுவுமே நினைக்கிறதில்ல, கடலுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணுறதுல இருந்து சந்திர கிரகத்துக்கு போகிற வரைக்கும் எல்லா காரியங்களையும் மனிதன் செய்கிறான், ஆராய்ச்சி பண்ணுகிறான். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை மாத்திரம் அநேகர் புரியல நம்ம சொல்கிறோன்னா அதுக்கு என்ன காரணம்னா, அதுக்கு மேலே வாஞ்சையும் தாகமும் இல்லாததான். ஒரு மனிதன் வேத வசனங்களை வாசிக்கும்போது அந்த வேத வசனங்கள் பேதைய ஞானியாக மாற்றுது, நமக்கு ஆலோசனை கொடுக்குது. சங்கீதம் 119 வாசிக்கிறோம், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தின்படி காத்துக்கொள்வதனால தானே. இந்த வசனம் தான் நம்மளுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்குது. இந்த வசனம் தான் பிசாசுக்கு மேலே நமக்கு ஜெயத்தை கொடுக்குது. பிசாசை மேற்கொள்ள வைக்கிற ஆவியின் பட்டையும் இந்த வேத வசனம் தான். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மோசே மரித்த உடனே யோசுவா பயப்படுவார். இவ்வளோ பெரிய தலைமைத்துவத்தை நான் எப்படி எடுக்கிறது? அப்போ ஆண்டவர் சொல்லுவார், யோசுவா உனக்கு ஞானம் வேணுமா, நீ செய்கிற காரியமெல்லாம் வைக்கணுமா, நீ போகிற இடத்தெல்லாம் சத்துருக்களை முறியடிக்கணுமா, நான் உன் கூட இருக்கணுமா, அப்போ நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும், இதன்படி செய்ய மாத்திரம் நீ நடக்க கவனமாக இரு, போகிற இடத்துல எல்லாம் உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவ, புத்திமானா நீ நடந்து கொள்வ. இந்த வேத வசனம் பேதையை ஞானியாக்கும், செய்கிற காரியங்களை வாய்க்க வைக்கும். சங்கீதம் 1 வாசிக்கிறோம், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் அவன் இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். தேவஜனமே, இந்த வசனத்துக்கு மேலே உங்களுக்கு தாகம் இருக்கணும். இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆண்டவரோட சமூகத்தில் கண்ணீரோட ஜெபிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்துவார். இதற்கு ஒப்புமையாக பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு காரியத்தை தியானிக்கணும்னு சொன்னால் தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். யூதா தேசத்தில் இருந்து எருசலேமில் இருந்து பாபிலோன் தேசத்தை அரசாட்சி செய்த நேபுகாத் நேச்சார்னால எருசலேம் சிறைப்பிடிக்கப்பட்டு போகும்போது இந்த சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் தானியேலும் வந்தார். இந்த தானியேல் பாபிலோன் தேசத்தில் அடிமையாக இருக்கிறாரு. அந்த இடத்துல தானியேலுடைய புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அந்த பாபிலோனுடைய ராஜா நேபுகாத் நேச்சார் ஒரு கனவு காண்பார். இந்த கனவு கண்ட உடனே அந்த தேசத்தார்கிட்ட ஒரு காரியத்தை அவர் கேட்பார். இந்த உலகத்தில் எந்த ராஜாக்களுமே அப்படி ஒரு கேள்வி கேட்டதில்லை, நம்ம யாவரும் அறிந்தது தான். அந்த நேபுகாத் நேச்சார் சொல்லுகிறார், இந்த தேசத்தில் இருக்கிற இந்த பாபிலோன் தேசம்ங்கிறது 127 நாடுகளை உள்ளடக்கியது. அந்த 127 நாடுகளில் உள்ள ஞானிகள்,
ஜோசியர்கள், சாஸ்திரிகள் எல்லாரையும் கூப்பிடுங்க. இவங்க நான் கண்ட சொப்பனத்தை சொல்லணும், அதுக்கான விளக்கத்தையும் சொல்லணும். ஒருவேளை அவர் மறந்துட்டாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அவர் சொன்னார், நான் கண்ட சொப்பனத்தையும் சொல்லணும், அதுக்கான விளக்கத்தையும் சொல்லணும். அப்போ அங்கே இருந்த சாஸ்திரிகள், ஜோசியர்கள், வல்லுநர்கள் எல்லாருமே அவர்கிட்ட சொல்கிறாங்க, ராஜா கேட்குற காரியம் அருமையானது. இது வரைக்கும் எந்த ராஜாவுமே இப்படி கேட்டதில்லை. ராஜா, நீங்கள் சொப்பனத்தை சொன்னால் அர்த்தம் சொல்லலாம், ஆனால் நீங்கள் கண்ட சொப்பனத்தை எந்த மனுஷனால் சொல்ல முடியும்? மாம்சமானவர்களிடத்தில் வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய வேறு ஒருவரும் இதை உமக்கு சொல்ல முடியாது. தேவஜனமே, அவங்க சொன்னது உண்மைதான். மாம்சமானவர்களிடத்தில் வாசம் பண்ணாத தேவர்கள் தான் இதை சொல்ல முடியும். இதே நம்ம ஆவிக்குரிய பிரகாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், மாம்சத்திற்கு உரியவர்கள் இந்த உலகத்திற்கு உரியவர்களாய் வாழ்கிறவர்கள். கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் கிட்டத்தட்ட 17 காரியங்கள் மாம்சத்துடைய கிரியைகளை வாசிக்கிறோம். இந்த மாம்சத்துக்கு உரியவர்கள் தேவனுடைய மறைப்பொருளை அறிய முடியாது, தேவனுடைய ஆழங்களை அறிய முடியாது, தேவனோட அவங்களுக்கு ஐக்கியம் இல்லை, தேவனுடைய காரியங்கள் மறைப்பொருள்களை அவர்களால் வெளிப்படுத்த முடியாது. அவங்க சரியாக தான் சொன்னாங்க. மாம்சமானவர்களிடத்தில் வாசம் பண்ணாத தேவர்கள் யார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 82வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். தேவனுடைய பிள்ளைகள் தான் தேவர்கள் என்று இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போலவே புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கும் சொல்லுவார். அது ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது 6வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பரிசுத்த ஆவி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கும் பொழுது அவர்கள் ஆவிக்கு உரியவர்கள், அவர்கள் மாம்சத்திற்கு உரியவர்கள் அல்ல. அப்போ யாருக்குள்ள, எந்த தேவ பிள்ளைகளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அவர்களால இந்த மறைப்பொருளை அறிந்து கொள்ள முடியும். 127 நாட்டில் மாம்சமானவர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க, ஆவிக்குரியவர்கள் இல்லை. அப்போ ராஜா சட்டம் போடுகிறாரு, யாரெல்லாம் இந்த சொப்பனத்தை சொல்லலையோ அவர்களை எல்லாம் சிரச்சேதம் பண்ணிருங்க, அவங்களையெல்லாம் கொன்றுங்க. ராஜா இந்த காரியத்தை, சொப்பனத்தை குறித்து கேட்கும்போது தானியேலை அழைப்பிக்கலை. ஆனால் கொலை செஞ்சிருங்கன்னு சொன்ன உடனே முதலாவது அவங்க தானியேல்கிட்ட தான் வந்தாங்க. தானியேல்கிட்ட கொலை செய்யும்படி வருகிறாங்க. அப்போ தானியேல் கேட்குறாரு, என்னாச்சு? அப்போ காரியத்தை குறித்து அறிவிக்கிறாங்க. இது எல்லாம் தானியேல் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ தானியேல் ராஜா கிட்ட தவணை கொடுக்கும்படி கேட்குறார். அப்போ அவருக்கு தவணை கால அவகாசம் கொடுக்கப்படுது. அப்போ தானியேலும் அவருடைய தோழர்களும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. தேவஜனமே, ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம் மட்டும்தான் உயர்ந்தவர்கள்னு நினைக்கக்கூடாது. சில பேர் அந்நிய பாஷை பேசும்போது, அபிஷேகம் இருக்கும்போது மற்றவர்களை, அந்த அபிஷேகம் பெறாதவர்களை அல்லது சத்தியம் அறியாதவர்களை அற்பமாக நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாரையும் நேசிக்கும்படி தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். தானியேல் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி அவர் தனியாக ஜெபிச்சிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யாமல் தன் தோழர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோட சேர்ந்து ஜெபிக்கிறாரு. அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அவருக்கு ராக்காலத்தில் இந்த சொப்பனத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறார். இந்த சொப்பனத்தை கொடுத்து அதோடைய விளக்கத்தையும் தேவன் கொடுக்கிறார். கொடுத்த உடனே தானியேல் சந்தேகப்படலை. ஏன்னா ராஜாவுடைய கட்டளை என்ன? இந்த சொப்பனத்தை சொல்லாதவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். ஒருவேளை இவருக்கு அந்த வந்த தரிசனம் சரியானதா, உண்மையாகவே இது ராஜாவுக்கு வந்ததானா அப்படிங்கிற சந்தேகம் இவருக்குள்ள வரல. தேவஜனமே, பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள வாசமாயிருந்தா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசும்போது இது ஆண்டவருடைய வார்த்தை தானா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்குள்ள வராது. இதுதான் பரிசுத்தாவியானவர் உங்களை திட்டமும் தெளிவுமாய் நடத்துவார். இந்த தானியேலுக்குள்ள சந்தேகம் இல்லை. அவர் ராஜாவை போய் பார்த்து, ராஜா கண்ட சொப்பனம் இதுதான் அப்படின்னு சொல்லி ராஜா பார்த்த தங்க சிலை, 6 அடி உயரமான தங்க சிலை, அதோடைய தலை தங்கம், கழுத்தும் மார்பும் வெள்ளி, அதற்கு பிறகு வெண்கலம், அதற்கு பிறகு கால் இரும்பு, அடி பாதம் இரும்பு, பாதி மண்,
இந்த சொப்பனத்தை அவர் சொல்லிட்டு இதுக்கான விளக்கத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து எப்படி அவருடைய ராஜ்யத்தை பூமி எங்கும் நிரப்புவார் அப்படிங்கிற வெளிப்பாடுகளையும் நேபுகாத் நேச்சாருக்கு சொல்லும் பொழுது அந்த நேபுகாத் நேச்சாரால் உக்காந்துருக்க முடியல. பயந்து நடுக்கம் கொண்டு தானியேலை சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினார். தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 47வது வசனம். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். ஒரு புற ஜாதி விக்கிரக ஆராதனை செய்கிற மந்திரங்களையும் பில்லிசுனியங்களையும் ஜோசியங்களையும் உலகத்தின் மாயைகளையும் நம்புகிற ராஜா தானியேலுக்கு முன்னாடி விழுந்து மறைபொருளை வெளிப்படுத்தின உங்க தேவனே தேவன் சொல்லி அவர் அறிக்கை செய்கிறார். தேவஜனமே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இதுதான் சாட்சி. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறது இதுக்கு தான். உங்களை பார்க்கிற அந்நியர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். உங்கள் தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். 10 பேர் இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தனியாக அவங்க வெளிப்பாடு இருக்கும். தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய வெளிப்படுத்தல் காரியங்கள் இருக்கும். என்னதான் கவரிங்குள்ள தங்கம் போட்டாலும் தங்கம் தான். உலகத்தாரோட ஆண்டவருடைய பிள்ளைகள் இருந்தாலும் உலகத்தார் மாறிய தெரியலாம். ஆனால் ஒரு சூழ்நிலைகள் ஆபத்துக்கள் வரும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியை பெற்றவங்க நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான் என்று வேதவசனத்தில் வாசிக்கிற பிரகாரம் பிரச்சனைகளோ பாடுகளோ வரும் பொழுது அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தப்பக்கூடிய ஞானத்தை தேவன் வெளிப்படுத்துகிற விதமாகவே இன்னைக்கு வசனத்தில் உள்ள மறைப்பொருள்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். எதற்காக? புறஜாதிகள் ஆண்டவருடைய வசனத்தை அறிந்து கொள்வதற்காக, அவர்களும் வரக்கூடிய நியாய தீர்ப்புலேருந்து தப்புவதற்காக. அன்னைக்கு தானியேல் இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினதுனால அவர் மட்டுமில்லை, அவருடைய நண்பர்கள் 127 நாடுகளில் இருக்கிற அந்த ஞானிகளும் ஜோசியர்களும் சாஸ்திரிகளும் காப்பாற்றப்பட்டாங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் இருக்கிற நாம இந்த வேதவசனத்துடைய மறைப்பொருள்களை அந்நிய ஜனங்களுக்கு, ராஜ்யங்களுக்கு, தேசங்களுக்கு அறிவிக்கிற விதமாக அவருடைய பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்துடைய ஆழங்களையும் மறைப்பொருள்களையும் நீங்கள் தேசத்துக்கு அறிவிக்கும் போது வரக்கூடிய நியாய தீர்ப்பிலிருந்து நீங்கள் மட்டுமில்லை, உங்கள் குடும்பம், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், இந்த தலைமுறையும் சேர்ந்து வரக்கூடிய நியாய தீர்ப்புக்கும் அழிவுக்கும் தப்பிக்கொள்ளும். தேவஜனமே, காத்திருங்க, ஜெபிங்க. ஆண்டவர் கிருபையாக கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த பரிசுத்த ஆவியுடைய அனலை, வரத்தை அனல் மூட்டி எழுப்புங்க. விளக்கு எண்ணெய் ஊற்றத்தான் எரியும். உங்களுக்கு இருக்கிற அபிஷேகத்தை நான் என்னைக்கோ அபிஷேகம் எடுத்தேன்னு விட்டுறாதீங்க. அந்த விளக்கு அணைந்து போகக்கூடாது. தேவன் ரட்சிப்பு, சுவிசேஷம், அபிஷேகம் நமக்கு தீபமாக கொடுத்துருக்கிறார். தினந்தோறும் நீங்கள் வேத வசனத்தை வாசிக்க தியானிக்க ஜெபிக்க தான் உங்களுக்கு இருக்கிற அனல் மூட்டி எரிந்து கொண்டே இருக்கும். இருளில் இருக்கிற ஜனங்கள் உங்களை தேடி வரும்படியா ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? இன்றைக்கி வசனத்துடைய ஆழங்களையும் மறைபொருளையும் நாங்கள் அறியாததுனால தான் தேசங்களுக்கு சாட்சியாக நிற்க முடியல. புறஜாதி ஜனங்கள் மத்தியில் சுவிசேஷத்தை அறிவிக்க தெரியல. எங்களால் சாட்சியாக இருக்க முடியல. இன்றைக்கி 10-11 நாங்களும் பயப்படுறோம். 10-11 நாங்களும் ஓடி போய் ஒளிந்து கொள்கிறோம் ஒரு பிரச்சனையை பார்த்தா. ஆனால் இன்றைக்கி தானியேலும் யோசேப்பையும் மறைப்பொருளை வெளிப்படுத்தும்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க வெளிச்சத்துக்கு. அதே போல் உங்களுடைய வசனத்தை அறிந்த பிள்ளைகள், பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளை பிரச்சனைகளுக்கு நடுவில், இருளுக்கு நடுவில் தேவன் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி கொண்டு வந்து நிறுத்துவீங்க ஆண்டவரே. அப்படியே நிறுத்துங்க. யாரெல்லாம் தாகத்தோடு கேட்குறாங்களோ ஒவ்வொருவருக்கும் ஆவியின் வசனங்கள், மறைப்பொருட்கள் வெளிப்படுத்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேதத்துடைய மறைப்பொருள்களை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி தேசத்துக்கும், உங்கள் சபைக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. ஆமென்.